பனித்துளிகள் ஜனவரி 25, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பிறர் நலத்தை விரும்பும் தேவன். தியான வசனம் யாத்ராகமம் 20:14. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தேவனால ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு திருமணம். ஆதியாகமம் 2 வசனங்கள் 21 முதல் 24 வரை வாசித்து பார்த்தால், ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று அவருடைய விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி தேவன் மனுஷியை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார் என்றும் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்றும் அவர்களுடைய திருமண பந்தத்தை பற்றி நாம் வாசித்து பார்க்கலாம். இது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கை முழுவதும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட பந்தம். அடுத்தவர் நலம் நாடுவதுதான் குடும்பத்தின் அடித்தளம். குடும்பம்தான் ஒரு சமுதாயத்தின் அடித்தளம், ஒரு சபையின் அடித்தளம், ஒரு தேசத்தின் அடித்தளமும் கூட. விபச்சாரம் இந்த அடித்தளத்தை தகர்க்கிறது. தேவன் அமைத்த குடும்பம் குலைந்தால் திருச்சபையும் சமுதாயமும் தேசமும் சிதைந்துவிடும். ரோம பேரரசில் குடும்பம் என்னும் அமைப்பு சிதைந்ததால்தான் அந்த பேரரசு வீழ்ச்சி அடைந்ததாக வரலாறு காட்டுகிறது. குடும்பம் என்னும் அமைப்பை சிதைத்ததால் தான் சோதோமும் குமோராவும் ஆத்மாவும் சேபோயிமும் அழிந்து போயின. தேவனுடைய சட்டத்தை காப்பதுதான் அரசின் கடமை. தேவன் இணைத்தவர்களை பிரிக்கவோ இணைக்கவோ கூடாதவர்களை இணைக்கவோ முயலுவது தவறு. இன்றைய நாடுகள் என்ன செய்கின்றன? யோசியுங்கள். தேவனின் சட்டப்படி குடும்பம் இருக்கும்போது அன்பு, அமைதி, நற்குணம் போன்றவை வளரும். உண்மையான அன்புள்ள தம்பதிகள் தன்னலமில்லாத மனப்பான்மையை வளர்க்கின்றனர். சுயநலமைகள் தான் திருமண பந்தத்தை உடைக்கிறார்கள். அவைகளை வேதாகமம் கடுமையாக கண்டிக்கிறது. ஆனால் சமுதாயம் அதை லேசாக பார்க்கிறது. ஆனால் எல்லா நாடுகளும் அப்படி இல்லை. ஜப்பானில் தெற்கு பகுதியில் உள்ள சிறிய தீவு கிராமமான ஒகினாவா உலகத்தில் நீண்ட கால மகிழ்ச்சியாக வாழும் மக்களுக்கு பெயர் பெற்றது. பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் இந்த கிராமத்தை ஆராய்ந்த போது அவர்கள் அதிசயமான உண்மையை கண்டுபிடித்தனர். இங்கு மக்களின் வாழ்நாள் சராசரி மிக அதிகம், குற்றங்கள் மிகவும் குறைவு. அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? நிலையான திருமண வாழ்க்கை. திருமணமாகி 50-60 ஆண்டுகளான தம்பதியர்கள் கூட அந்த கிராமத்தில் இன்னும் கைகளை கோர்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தனர். சேர்ந்து சாப்பிட்டார்கள், தங்கள் தோட்டங்களில் இணைந்து உழைத்தார்கள். அங்கே விவாகரத்து மிக அரிது. இந்த திருமண விசுவாசம் காரணமாக வீடுகள் அமைதியானவைகளாக இருக்கின்றன. அக்கம்பக்கத்தினர் ஒருவரை ஒருவர் குடும்பமாக கருதி வாழ்ந்தனர். இந்த பரஸ்பர அன்பும் நிலையான விசுவாசமும் தான் அவர்களது மகிழ்ச்சியான ஒற்றுமையான சமூகத்தின் அடித்தளமாக இருக்கிறது. திருமணத்தில் உண்மையுள்ளவர்கள்தான் மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பங்குள்ளவர்களாக மாறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.